This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க விதைக்கணுமா அங்க விதைங்க. எங்க முயற்சியில் ஈடுபட வேண்டுமா அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள். வீணாக வேண்டாம் என்று சொல்கிறது பைபிள். நமக்கு கிடைத்த இன்னொரு ஒரு முத்து. யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் வருங்கால நன்மைக்காக சொல்ல, டீச்சர்ல ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர். ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு வாசகம் இருக்குங்க பைபிள்ல. பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி. எத்தனை பேர் பி ரெடி? நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 7 மணிக்கு தான் புக்கே எடுக்கிறது. எல்லாம் தான் இருக்குதே நோட்ஸ். படிச்சுக்கலாம் 12 மணி வரைக்கும் படிச்சு இன்னும் 4 மணிக்கு எழுந்திருச்சு படிச்சிடலாம். அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியாது. 6 மணிக்கு முடியாம கடைசியா ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு படிச்சிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி படிக்கிறதுல உருப்படியா படிக்காததான் கேள்வியாவே வரும். வாழ்க்கை அப்படிதான், உரி அடிக்கிற மாதிரி. கண்ணை கட்டி விடுறது மட்டும் இல்ல, சுத்தி விட்டுரும். அடிக்கவே முடியாது. இலக்க சொல்லுது பாருங்க பைபிள். உண்மையாவே சொல்றேங்க, அது ஒரு சமுத்திரம். நீங்கள் இறங்கி முத்தெடுக்கணும். மீன் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. மீன் பிடித்துக் கொண்டும் போகலாம். ஒருவேளை உணவு தானே மீன். முத்து வாழ்க்கைக்குமான செல்வம் இல்லையா? வாழ்க்கைக்குமான செல்வத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆயத்தமாக இருங்கள்னு அசிரியரி ஒண்ணு வருதுங்க காதல. கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆயத்தமாக இருங்கள், உங்கள் மணாளன் வந்து விட்டார். கடவுடன் எந்திரிக்கிறாங்க. பைபிள படிச்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க. அந்த பகுதிகள் எல்லாம் படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே முடியாது. ஒரு மர்ம நாவல படிக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டார். இந்த 10 கன்னிமார்கள் இருந்தாங்க போல. அத்தனையே எந்திரிச்சிருச்சு. போலாம். அதுல புத்திசாலி கன்னிமார்கள். வார்த்தையை பாருங்க. யூத் புத்திசாலி கன்னிமார்கள் எப்போ வருவார்னு நேரம் சொல்லல. போய் நிப்போம். லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுமே. தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதிலும் அதி புத்திசாலியான கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன், அப்புறம் ஆயத்தமாகிறது, கூடுதலா ஆயத்தமாகிறது. நாம எல்லாருமே கூடுதல் ஆயத்தமாகணும். வாழ்நாட்களுக்குள்ள சாவரத்துக்குள்ள இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னா 75 வருஷம் ஆகும். ஒரு வேலையை பண்ணணும்னா 35 வருஷத்துல முடிக்கணும்னா 40 ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள். சரியா எடுத்துக்கிட்டாங்களா? இங்கதான் இருக்குது மேட்டர். போகும்போது போனாங்களா, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள்னே போடுது பைபிள் பேர. புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள். சிலது இருக்குது என் கிளாஸ்ல 98 வாங்கிட்டு அழும். சிலது இருக்குது 2 வாங்கிட்டு சிரிக்கும். அது 98 கிட்ட சொல்லும், அழாத, என்கிட்ட இருக்குது ஒரு 2 மார்க். என்னன்னு தேப்பீங்க இதுங்கள? தேத்து எப்படி எடுக்கிறது? நோட்ஸா? அதுங்க எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். அதுங்க பென்சில் எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது. புத்தியற்ற கன்னிமார்கள், புத்திசாலி கன்னிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுங்களுக்கு தெரியல, அதுங்க கூடுதலா எடுத்துக்கணும். வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் போகிறது, மணாளன் வரவில்லை. இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களும்